அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்யூட் சிமுலேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். சர்க்யூட் சிமுலேட்டர்னா என்ன அப்படின்னா, நம்ப படிப்போம் இல்லையா? காலேஜ்ல வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி படிச்சிருப்போம். எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நெறைய படிச்சிருப்போம். இந்த மாதிரி லாஜிக் கேட்ஸ் இருக்கும், டயோட்ஸ் இருக்கும், ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பத்தி படிச்சிருப்போம், டைமர்ஸ் பத்தி படிச்சிருப்போம். இந்த மாரி நெறைய சின்ன சின்ன சர்க்யூட்ஸ், ரெக்டிஃபையர்ஸ், கிளிப்பர்ஸ், கிளாம்பர்ஸ் இந்த மாரி நெறையவே படிச்சிருப்போம். சரிங்களா? சரி. அப்ப படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜினேஷனே இருக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், படிப்போம். அது ஏதாச்சும் 1, 2 எக்ஸ்பெரிமெண்ட் லேப்ல பண்ணி பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அவுட்புட் வந்துடுச்சு. நம்மளுக்கு ஆசிலோஸ்கோப்லாம் இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் நம்மளுக்கு தேவை அவுட்புட். ஓகே வேவ் ஃபார்ம் கரெக்ட்டா வந்துடுச்சு. ஓகே நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாரி தான் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சிலர் கம்மியா தான் இருப்பாங்க. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும், கிளாஸ்லயும் சரி. ஸோ, இப்ப இந்த சர்க்யூட் சிமுலேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்ல ஆன்லைன்ல நீங்க சிமுலேஷன் பண்ணிக்கலாம். எல்லா சர்க்யூட்ஸுமே அதுல அவைலபிளா இருக்கு. இது வந்து யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இசிஇ ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரிபிள் இ ஸ்டூடண்ட்ஸ், இல்ல எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, இல்ல வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து இது பொருத்தமா இருக்கும். யாரெல்லாம் வந்து இந்த சர்க்யூட்ஸ வந்துட்டு கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாமே இதுல கத்துக்கலாம். இப்போ அந்த வெப்சைட் எப்படி போணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு எவ்ரி சர்க்யூட்ன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி லிங்க் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வருது பார்த்தீங்களா? everysircuit.com சொல்லிட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். ஸோ இதுதான் இந்த சர்க்யூட் வெப்சைட் இருக்கு இல்லையா? அதோட ஹோம் பேஜ். இதுல வரும் பாருங்க, சர்க்யூட்ஸ் ஆர் பெட்டர் அனிமேட்டட். நம்ம வந்து ஒரு சர்க்யூட்ட வந்து அனிமேஷனா பார்க்க போறோம். ஓகே. ஜஸ்ட் ஒரு சர்க்யூட்டா டிரா பண்ணிட்டு பார்க்காம அனிமேஷனா அது எப்படி ஒர்க் ஆகுது, கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, எல்இடி எப்படி க்ளோ ஆகுது, அந்த மாதிரி எல்இடி க்ளோ ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரியல் டைம்ல பார்க்குற மாதிரி நம்ம வந்து சிமுலேஷன் பண்ணலாம் இதுல. இது வரைக்கும் இதுல 2.6 மில்லியன் சர்க்யூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லயும் இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு, ஐஓஎஸ்க்கும் இருக்கு. ஸோ கிளாஸும் வந்துமே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஃப்ரீ ஆன்லைன் செமினார் லான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா லான்ச் ஆயிடும். அப்படி இல்லைன்னா சைன் அப் அண்ட் பை ஃபார் $15. $15ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு கம்மியான காசு தான். இந்தியன் மணில ஒரு 1300 $1300 அது முடிஞ்சிடும். நீங்க அவ்வளோ பே பண்ணீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ப்ரைசிங் மாதிரி தான். புரியுதுங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க சர்க்யூட்ஸ் இருக்கும், மேல வந்து வேவ் ஃபார்ம் வந்து வரும். இங்க பாருங்க எப்படி இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு பார்க்கறதுக்கே. ஸோ உங்களுக்கு ஈஸியா கத்துக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அவைலபிள் டூல்ஸ், காம்போனன்ட்ஸ், அனலாக் டிஜிட்டல் காம்போனன்ட்ஸ், பாசிவ்ல இந்த மாரி காம்போனன்ட்ஸ் இருக்கு. லாஜிக், ஸ்விட்சஸ், செமிகண்டக்டர், லேட்சஸ், சோர்சஸ், இன்டகிரேட்டட், அதர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க இங்க லான்ச் ஃப்ரீ ஆன்லைன் சிமுலேட்டர் குடுத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சிமுலேட்டருக்கு போலாம். சிமுலேட்டருக்கு போனதும், நீங்க வந்து வாங்கணும்னா, நீங்க இத வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம மொபைல் ஆப்பும் இருக்கு. காசு குடுத்து வாங்குனா தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். சரி. நீங்க அந்த லான்ச் ஃப்ரீ சிமுலேட்டர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சைன் அப் பண்ண சொல்லும். நீங்க யூசர் நேம், இமெயில் ஐடிய வச்சுட்டு, பாஸ்வேர்ட் குடுத்துட்டு நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டா இல்ல என்தூசியாஸ்ட்டா இல்ல டீச்சரா இல்ல ப்ரொஃபஷனலாங்கிறது நீங்க என்ன இதுவோ அத சூஸ் பண்ணிக்கிட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க எக்ஸாம்பிள்ஸ்ல இங்க நெறைய இருக்கும். கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓம் இந்த மாரி நெறைய இருக்கும். இந்த இடத்துல நெறைய இங்க பாருங்க. இது ஒரு ஆல்ரெடி நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்க்யூட் தான் இது. இங்க க்ளோ ஆகுது. பிளஸ் இதோட அவுட்புட்டுமே நம்மளுக்கு இங்க வந்து தெரியுது பாருங்க. கலர் கலரா வருது பார்த்தீங்களா? மேல வந்து வேவ் ஃபார்ம் பார்த்துக்கலாம். இங்க வந்து காம்போனன்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணி ஒரு சர்க்யூட்ட மேட் பண்ணி சிமுலேஷனும் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? கேலரி போங்க. கேலரி போனீங்கன்னா, இந்த மாரி எலக்ட்ரிக்கல் லெஜெண்ட்ஸ்ன்னு வரும். ஸோ எலக்ட்ரிக்கல் லெஜெண்ட்ஸ் அவங்கலாம் இருப்பாங்க அதுல. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோலா டெஸ்லா இருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்காங்க. நான் வந்து நிக்கோலா டெஸ்லா இருக்காரு இல்லையா? அவரையே கிளிக் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. இது வந்து நிக்கோலா டெஸ்லா தான். நிக்கோலா டெஸ்லாவ வந்துட்டு சர்க்யூட்ஸால வந்துட்டு அவரோட உருவப்படத்த வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சர்க்யூட்ஸ் தான். தெரியுதுங்களா? இவ்ளோ சர்க்யூட்ஸ் வந்து இதுல இருக்கு. இது எல்லாமே சர்க்யூட்ஸ் தான். நெறைய பேரு டிசைன் பண்ணி இதுல அப்லோட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க. இங்க வந்து லோட் ஆயிடுச்சு. நான் சும்மா ஒரு இடத்துல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் அந்த சர்க்யூட் வந்து டவுன்லோட் ஆயிட்டு, நம்மளுக்கு வந்துட்டு அந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகும்.
இந்த மாதிரி நிறைய சர்க்யூட்ஸ் இருக்குங்க பாருங்க. இது எனக்கு என்ன சர்க்யூட் எனக்கு தெரியல. ஜஸ்ட் வந்து எடிட் இன் எவ்ரி சர்க்யூட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்லைன் சிமுலேஷன் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து இங்க ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்காது திரும்ப. இங்க பாத்தீங்களா, இது என்ன சர்க்யூட் வேற லெவல்ல இருக்கு. இங்க சிமுலேஷன் இதுதான் ஆன் பண்ணீங்கன்னா உங்க சிமுலேஷன் ஆன் ஆயிடும். இங்க வந்து LUOOO ஏதோ டெக்ஸ்ட் இருக்கு, என்னன்னு தெரியல. சரி, புஷ் NC பட்டன் டு ஃபீட் ரேர் கேண்டி. புஷ் NC பட்டன், இங்க எங்க NC பட்டன் இருக்கு, அதை வேற கண்டுபிடிக்கணுமே. சரி, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சர்க்யூட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் நீங்க இந்த இடத்துல நீங்க ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில போயிட்டு அங்க பாருங்க யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீ டிஃபைன்டா வந்து நிறைய பேர் சாம்பிள்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து அதை நீங்க உங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாம்பிள்ஸை. சரி, இப்போ நியூ சர்க்யூட் நம்ம எப்படி பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் நியூ சர்க்யூட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரவுண்டோட ஒன்று வரும். நான் வந்துட்டு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இங்க நேம் வந்துடும் உங்களுக்கு. வோல்டேஜ் சோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஏசி, இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ், இந்த மாதிரி வந்துடும். நான் சும்மா ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கொண்டு போயிட்டு அப்புறமா ஒரு இந்த பக்கம் போறதுக்கு ரைட் ஆரோ இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போகும். அப்படின்னா இதை முடிச்சு நீங்க ட்ராக் பண்ணீங்கனாலும் இப்படி மூவ் ஆகும். நான் வந்து ஒரு எல்இடியை வந்து எடுத்துக்கிறேன். கனெக்ட் பண்றதுக்கு இங்க கிளிக் பண்ணிட்டு இன்னும் 2 கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். இங்க கிளிக் பண்ணிட்டு இன்னும் 2 கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இங்க இருக்கு இல்லையா வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எவ்வளவு வோல்டேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்க ஞாபகம் இருக்கு இல்லையா, இந்த ஞாபகம் வந்து நீங்க இந்த பிளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா அக்யூரேட்டா ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா இப்படியும் ரொட்டேட்டும் பண்ணலாம். 9 வோல்ட் வரைக்கும் வருதுங்களா, 10 12 இங்க பாருங்க போயிட்டே பிளஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. 1.8 kV வரைக்கும் நம்மளால அங்க ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு 1 kVல இருக்கு, நான் வந்து அதை கம்மி பண்ணிடுறேன். ஓகே, சரி, இப்போ வந்து 2 வோல்டேஜ் வந்து நான் சும்மா அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்இடி க்ளோ ஆகுது. இந்த எல்இடியோட கலரை மாற்றணும் அப்படின்னா எல்இடியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா வேவ் லென்த்து, நான் வந்து இப்போது எல்லோ கொடுக்குறேன், இல்லை பிங்க் கொடுத்தேன்னா பிங்க் வந்து எனக்கு இதுவாகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க பிங்க் கலரில் வரும். புரியுதுங்களா? இந்த காம்பவுண்டை வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணணும். அது ஒரு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். அன்டூ ரீடூ பண்ணிக்கலாம். ரீசைக்கிள் பண்ணுறது, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். வேவ் ஃபார்ம் வேணும்னா வேவ் ஃபார்மும் நம்ம வந்துட்டு இங்கே கொடுக்கலாம். இங்கே பாருங்க வேவ் ஃபார்ம், ஷோ வேவ் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் வரும். ஸோ இங்கே நிறைய எண்ணில் அடங்காத காம்பவுண்ட்ஸ் இருக்கு. எது வேணுமோ உங்கள் சர்க்யூட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே சரி, இல்லை படிக்கிற பர்சன்ஸ் ஈஸியாக இருக்கட்டும், ட்ரிபிளியாக இருக்கட்டும், ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இது தேவைப்பட்டு கூட ஒன்று. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.